ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீஸா பண்ண போகிறோம். அதுக்கு மாவெல்லாம் விரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால மாவு வரிசினது போட்டு எடுக்கலை. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. மாவு கொஞ்சம் பொங்கி நல்லா வந்திருக்கு. இப்போது பாக்கி ஐட்டம் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவும் வரிசை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வந்து மஷ்ரூம், கேப்சிகம், ரெட் கலரு, எல்லோ கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? இது வந்து சீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால், இன்னும் ஜாஸ்தி இருந்தால் நல்லது. நான் வந்து இவ்வளோ தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சாஸில் மசாலா, பீஸாவில் நம்ம அந்த மாவில் அப்ளை பண்ணுற அந்த மசாலா தான் பீஸாக்கி டேஸ்ட்டு கொடுக்குறது. அதுக்கான மசாலா தான் இது கடையில் வாங்கினது கிடையாது. வீட்டில் என்னுடைய ஓன் மசாலா. என்னுடைய பீஸா வந்து எப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது டேஸ்ட்டு கொடுக்குறது மாவுடைய இதுவும். நெக்ஸ்ட் இந்த மசாலா வந்து ஸ்பெஷல் மசாலா என்னோடையது, நான் தயார் பண்ணது. இது வந்து வேணும்னு உள்ளவங்க, பீஸா மசாலா வேணும்னு உள்ளவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீக்ரெட் என்னன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் சிக்கன் வந்து நான் வந்து மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஃப்ரைனா ரொம்ப ஹார்டாக, ரொம்ப இதாக நல்ல முறுமுறுன்னு நல்லா கவாப் மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல வேகாமலே இருக்கக்கூடாது. மிதமாக ஸ்மூத்தாக இருக்கணும், சாப்பிடும்போது ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மாவு எடுத்து இது பண்ணலாம். அதுக்கு நான் பெருசாக ஒரு இது எடுக்கேன். இன்றைக்கி பெருசாக மாவு எடுத்துக்கணும். மாவு எடுத்து நான் வந்து தோசைக்கல்லில் தான் பரத்த போகிறேன். ஆனால் தோசைக்கல்லை வந்து டைரெக்டாக அடுப்பில் வைக்க மாட்டேன். இதில் வந்து குழிப்பணியார சட்டி இருக்குது, நல்லா திக்காக மோட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு ஏற்றிட்டு அப்புறமா அது மேலே தான் நான் இந்த இது வைக்க போகிறேன். அப்போ நமக்கு கருகாமல் கிடைக்கும், பக்குவமாக வெந்து கிடைக்கும். சீக்கிரமாக பீஸா வந்து ரெடி ஆகும். இப்போது நல்லா பருத்தி விட்டாச்சு. இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்துங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அதில் மசாலா தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த மாவில் நல்லா இறங்கிடும், சாப்பிட செமையாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? இப்போது பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்பெஷல் மசாலா வந்து இதில் கலர் பவுடரோ எதுவும் கிடையாது, காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன். நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்து டேஸ்ட்டு பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கடையிலேருந்து எவ்வளவு இதாக வாங்கி கொடுத்தாலும் அவங்க விரும்ப மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி தான். கடையில் ஒரே ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தேன், அது பிடிக்கலை, பீஸா பிடிக்கலை, நல்லா இல்லை, அந்த மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் பண்ணால் இப்போது கடையில் உள்ளது வேண்டாம், நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்போது இது வந்து மஷ்ரூம் சீஸ் நம்ம துருவி விட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு சீஸு தான், செகண்ட் ரவுண்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ணுவேன். அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போது ரெட் கலர் வச்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. நம்ம இப்போ கடையில் புதுசாக பர்கர் எல்லாம் வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் அதை ஹெல்த்தியாக எப்படி பண்ணி கொடுக்கலாம். பிள்ளைங்க கடையில் விரும்பாதது மாதிரி நம்ம அசத்தணும் வீட்டில். அப்போ பிள்ளைங்க கடையில் உள்ளதை விரும்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களை இது பண்ணிட்டு இப்போது
குட்டி குட்டியாகவே நீங்கள் இந்த இது வச்சுக்கலாம். எது சிக்கன். ஏன்னா கடிக்கிற இடத்துல எல்லாம் நமக்கு சிக்கன் சின்ன பீஸாவது கிடைக்கணும் வாயில். எந்த ஒரு பீஸான்னா நம்ம எந்த பீஸு ஒரு வாய் கடிக்கும்போது அதில் சிக்கன் இருக்கணும். அப்போ தான் பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனியன் இடையிடையே வச்சு விடுங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சு பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, எல்லா விட்டமினும் கிடைக்கும். இது நீங்கள் அடிக்கடி பிள்ளைங்க கேட்டால் கூட நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் கவனிங்க, அடிக்கடி பண்ணி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணக்கூடாது. என்ன மாவு? அந்த கோதுமை மாவில் யூஸ் பண்ணிக்கிடுங்க, அப்போ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தான் இதில் சீஸு கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டுக்கணும். இப்போ பீஸா எல்லாம் பக்குவமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடியே நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது மேலே வைக்கிறோம். இது மேலே வச்சோன்னா இப்போது ஆல்ரெடி நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஹீட்டாக இருந்ததுனால இதெல்லாம் பக்குவமாக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி இதை டச் ஆகுறது மாதிரி மூடக்கூடாது. இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இது மேலே வெயிட்டான ஒரு பொருளை வைக்கலாம். அதுக்காக இது தான் வைக்கிறேன் இன்றைக்கி. நல்லா காற்று போகாமல் நல்லா சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே இருந்து தான் நல்லா மெல்ட் ஆகி அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா வெந்து வரும். இப்போ எடுத்துடலாம். நம்ம பீஸா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஹா, வாசனையா அப்படி வருது ஒரு வாசனை இல்லை. ஆனாலும் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக பெப்பர் லைட்டாக தூவி கொடுத்துருங்க. லைட்டாக தூவினா போதும், சரிங்களா? இதில் தான் பீஸா எடுக்க போகிறேன். பாருங்கள், அடி பிடிக்க ஒன்றும் செய்யாது. இங்கே பாருங்கள், ஆஹா எப்படி வருதுன்னு பாருங்கள். வேறு லெவல். நம்ம இப்போ இப்படியே எடுத்து லைட்டுக்கு மாற்றிடலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்ன, இன்னைக்கு கட் பண்ணி அசத்திர வேண்டியது தான். என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு இன்றைக்கி பர்த்டேக்கு கேக் வாங்கலை. இதை தான் பண்ணி கொடுத்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கங்க, சரிங்களா? கேக்கு சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. ஆஹா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அடியிலெல்லாம் கருகாமல் எப்படி வந்திருக்குன்னு.